ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபைட் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்தியத்தேவனும் நம்ம பொன்னியின் செல்வர் அதாவது ராஜராஜ சோழனும் கடலில் மிதந்துக்கிட்டே ஒரு தீவை நெருங்கிட்டாங்கன்றதை சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த எபிசோட்ல இன்னும் நிறையா இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடுமே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அது இந்த எபிசோட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஆழ்வார்க்கடியானும் மாறனுடைய ஜேர்னியை பார்த்தீங்க. இனிமேட்டு நம்மளுடைய ஃபேவரட் காம்போவான வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மரும் என்ன பண்ண போறாங்கன்றதான் இனிமேல் வர எபிசோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ அதோட முதல் தொடக்கமாக இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா, எலும்புக்கூடுகள். எங்கும் எலும்புக்கூடுகள். என்னப்பா அது இப்படி வச்சிருக்கீங்க பேரை அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி பயங்கர அட்வென்ச்சரான சில விஷயங்கள்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். ஸோ என்னன்னா, நீந்திக்கிட்டே ஒரு இடத்துல அப்படியே முழங்கால் வரைக்கும் தண்ணி வருது. தண்ணி வந்தோடனே தரை காலில் பட்டோடனே வந்தியத்தேவனுக்கு ஒரே குசி. அப்பா, இனிமேட்டு நம்மளுக்கு இறப்பு தண்ணியில் கிடையாது அப்படின்றோன்னே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. வேகமாக போயிட்டு கடலில் இருந்து கரைக்கு வந்துடுறான். கரைக்கு வந்தோடனே அவனுக்கு இவ்வளவு நேரம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் மிதந்துருக்காங்க, உப்பு தண்ணியில். ஸோ அதோட உடம்பெல்லாம் தண்ணி நனைஞ்சு அப்படியே சொட்டுது. அதெல்லாம் புளியணும்னு கூட தோணலை அவனுக்கு. போய் படுத்துறணும் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி ஒரு களைப்பு இருக்கு. ஆனால் அருள்மொழிவர்மர் என்ன சொல்றாரு, படுக்காத, இப்போ படுத்தேன்னா எந்திரிக்கிறது கஷ்டம், முதல்ல போய் உடம்புக்கு ஏதாவது தண்ணியோ உணவோ கொடுத்துட்டு படுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதை தேடி அவர் தள்ளாடிக்கிட்டே அப்படியே காட்டுக்குள்ள போக போறாரு. இவன் என்ன பண்றான், அப்படியே சுத்தி முத்தி பார்க்கறான். எங்கும் இருட்டு, ரொம்ப தூரத்துக்கு நெடுந்தூரமா இருக்கிற ஒரு நிலப்பரப்பு, அந்த தீவு. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே அவர் பின்னாடி பின்தொடர்ந்து போறான். அங்க ஏதோ ஒரு யானை காது மாதிரி ஒரு இலை இருக்கு. அந்த இலை மேல பனியும் மழை தண்ணியும் தேக்கி வச்சுட்டு அந்த இலை இருக்கு. அதை தேடி பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து வந்தியத்தேவனுக்கு கொடுத்துட்றாரு. இன்னொன்னு அதுக்கப்புறம் அவர் தேடி குடிச்சிடறாரு. ரெண்டு பேருக்கும் அது தேவாமிர்தமா இருக்கு. ஏன்னா உப்பு தண்ணியில இருந்தவனுக்கு அந்த தண்ணி ரொம்ப ஸ்பெஷல் இல்ல. அதை குடிச்சு முடிச்சோடனே ரெண்டு பேருக்கு தாகம் தீந்துருது. நிலப்பரப்புல படுத்துடுறாங்க. படுத்த உடனே ஒரு மாதிரி அந்த தீவுல மனித சஞ்சாரமே இல்லை, ஆளே இல்லை. அவங்க ரெண்டு பேர் தான் படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் போது வந்தியத்தேவன் பார்க்கறான், அருள்மொழிவர்மர் அந்த தீவுலையும், ஆளே இல்லாத தீவு, அங்க கடல் கொள்ளையர்கள் இருப்பாங்களோ என்னமோலாம் பயமுறுத்தினாரு. இப்ப அவரே அரை மணி நேரத்துல தூங்கிட்டாரு அப்படின்றத பாக்குறப்போ அவனுக்கு விசித்திரமா இருந்தது. இவர் எதையுமே பாதிக்காதா, இவர் என்ன இப்படி எல்லாத்தையுமே சமாளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. அவனுக்கும் தூக்கம் வருது, ஆனா அவனால தூங்க முடியல. அந்த இடமே அவனுக்கு ஒரு மாதிரி அமானுஷ்யமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று அவனுக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் தூங்க ட்ரை பண்றப்போ முதுகுல ஏதோ ஒன்று குத்துற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. என்னடா அது, படுக்கிற இடத்துல தான் மரக்குச்சி இருக்குமா அப்படின்ற மாதிரி கையை பின்னாடி விட்டு அந்த மரக்குச்சி எடுக்க ட்ரை பண்றான். அது அவன் கண்ணுக்கு அது ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு மரக்குச்சி மாதிரி தெரியுது. அதை எடுத்து எந்திரிச்சு வேகமா தண்ணியை நோக்கி விடுறான். அது போய் ஒரு தூரத்துல போய் விழுந்துருது. ஆனா அது தூரத்துல போனோடனே தான் அவனுக்கு தெரியுது, நிலாவோட வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா அது ஏதோ வெள்ளை கலர்ல இருக்கு. அதை தொடும்போது அவனுக்கு ஒரு உணர்வு, என்னடா அது பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்ட்டு. திருப்பி படுத்தா திருப்பி ஒரு முதுகுல ஒண்ணு. திருப்பி அதை எடுத்து இப்ப வெளிச்சத்துல பாக்குறான். அவன் கையெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. காரணம் என்னன்னா, அது ஒரு மனிதனுடைய கை எலும்பா மாறிடுச்சு. எலும்பா மாறி அங்க இருக்க நண்டு மற்ற கடல்வாழ் மிருகங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போட்ட மீதி மனுஷனோட எலும்பு. அதை எடுத்துட்டு கையில ஒட்டிக்கிச்சு. அதை பிசு பிசுன்னு இருக்கா, அதை ஒட்டிக்கிட்டோன்னே அவனால தூக்கியும் போட முடியல. அருவருப்பா ஃபீல் பண்றான். அப்புறம் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுட்டு சுத்தி பாக்குறான். எங்க பார்த்தாலும் அவங்க படுத்திருக்கிற இடத்த சுத்தி ஃபுல்லா எலும்பு கூடு. எல்லாம் அப்படியே எலும்பு, அப்படியே மனுஷன் அப்படியே படுத்து இறந்து போன மாதிரி அப்படியே இருக்கு. அதை பார்த்தோன்னா அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தொண்டைக்குழி அடைச்சிக்கிச்சு. அவனால எதுவுமே பேச முடியல. அப்படியே பிரமிச்சு போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பயம், ஒருவேளை இது கடற்கொள்ளையர்களா இருப்பாங்களோ, எப்படி இவ்வளவு பேர் இறந்து போனாங்க, இது ஏதோ போர்க்களத்துல இறந்து போய் அதெல்லாம் எரிக்காம விட்ட மனித சடலம் மாதிரி இருக்கு, இன்னும் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒருவேளை காட்டுக்குள்ள ஏதோ பெரிய மிருகம் இருக்குமோ, டைனோசர் அது மாதிரி ஏதோ சாப்பிட்டு போயிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், அவனுக்குள்ள ஒரு பயம். பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க அருள்மொழிவர்மரை எழுப்பினோடனே அருள்மொழிவர்மர் இது ஏற்கனவே பார்த்துட்டாரு போல. அவர் வந்த உடனே இதெல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டாரு போல. பார்த்தோன்னே அவர் தோணிருச்சு, ஓ இதை இப்பதான் பாக்குறானா இவன் அப்படின்னு. வந்தியத்தேவரே, இதுக்கெல்லாம் போய் பயப்படுறதா, இதெல்லாம் எப்பயோ கடல் கொள்ளையர்கள் வாழ்ந்த இடமா இருக்கும், இப்போ அவங்க எல்லாம் வரதில்லை, ஏன்னா இங்க மனித சஞ்சாரமே இல்லையே பாருங்களேன் அப்படின்னாரு. என்னையா நீங்க பதில் அசால்ட்டா சொல்றீங்க, இவ்வளவு எலும்பு கூடு கிடக்கு, இல்ல நம்ம காட்டுக்குள்ள போய் படுத்துருவோமா, கொஞ்சம் இருங்க, இங்கேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே படுக்கலாம், இப்போ ஆபத்து இருக்குன்னு சொல்லி காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள இதை விட பெரிய ஆபத்து இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் சொல்றதும் சரிதான், இப்போ நான் என்னதான் பண்றது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்க தூங்குங்க, நான் காவலுக்கு இருக்கேன்,
அப்புறம் நான் தூங்குறப்போ நீங்கள் காவலுக்கு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த டீலிங் அவனுக்கு பிடிச்சதுனால சரி ஓகே நீங்கள் தானே காவலுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போகிறான். படுத்தோன்னா அவனுக்கு தூக்கமும் வரல, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். ஐயோ இந்த என்னதான் இந்த அருவருப்பான இடத்துல படுக்கிறதுக்கு நான் பேசாமல் காட்டுக்குள்ளேயே போயிடுவேன், இல்லைன்னா தண்ணிக்குள்ளேயே குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி புலம்புறான். ஐயா இப்போ எதுக்கு இவ்வளோ புலம்புறீங்க? நீங்களே எவ்வளோ போர்க்களத்தை பார்த்தவங்க, இந்த ஒரு எலும்பு கூட பார்த்தா பயப்படுறீங்க வந்தியத்தேவரே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எலும்பு கூட பார்த்து பயப்பில்லையா, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, இதுக்கு மத்தியிலேயே நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேதனை, நம்மளுக்கா இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லையா அப்படின்றாரு. உடனே அவனே சொல்கிறான், காளாமுகர்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த காளாமுகர்கள் இவங்கன்னா யாரு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்டு கொடுக்குறேன். காளாமுகர்கள்னா எப்படின்னா வந்து இந்த அகோரிகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காசி அதுலலாம் இருக்கவங்களுக்கு பேர் தான் காளாமுகர்கள். இவங்க வந்து சிவனை வந்து சிவனாவே வாழணும்னு நினைக்கிறவங்க இவங்களாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, மனிதர்களுடைய சடலங்களை வந்து மண்டை ஓடுகளை தலையில போட்டுக்குவாங்க, மார்பில் போட்டுக்குவாங்க, மாலையா கோத்து. அவங்களோட வழிபாடு முறையே வித்தியாசமா இருக்கும். சிவனை வந்து அவ்வளோ ஆராதிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் காளாமுகர்கள். அவங்க வந்து ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்னு ஏன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு தானே இங்கே நிறைய மண்டை ஓட்டு இருக்கு, அதை எடுத்து போட்டுக்குவாங்கல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, ஐயா அது வந்து எதையுமே மனித வாழ்வியல எதுவுமே நிச்சயம் கிடையாதுன்றதுக்காக தான் அதை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அவங்க பூஜை பண்ணி அது தலையில போட்டுக்கிறாங்க, மாலையா போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் நம்மளுக்கு இதுவும் உணர்த்துதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னனே அவனுக்கு இதெல்லாம் தெரியல, நீ பார்த்து பேசிக்கிட்டு நான் ஒரு டாபிக் எடுத்து தான் பேசி முடித்தேன், தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் தூங்கிட்டான். தூங்கிட்டே இருக்கும்போது இவருக்கும் ஒரு கட்டத்தில் தூக்கம் வந்துடுது, கண்ணை சொக்குனோடனே நம்மளுக்கெல்லாம் என்ன வரும், இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் தூங்குறான் என்ன வரும், அந்த எலும்பு கூடு தானே கனவுல வரும். வந்தியத்தேவனுக்கு அதே தான், எலும்பு கூடு டான்ஸ் ஆடுற மாதிரி, எலும்பு கூடு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் அவனுக்கு ஒரு கனவு வருது. அவன் அதுலேயுமே அப்படி ஐயோ என்னை விட்டுன்னு அவன் கத்திக்கிட்டே படுத்திருக்கான் வந்தியத்தேவன். ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மருக்கு ஒரு பொண்ணு ஒன்று கனவுல வரான். அவள் ரொம்ப அழகா இருக்கா, பயங்கர அழகா இருக்கா. அருள்மொழிவர்மரை பார்த்து சிரிக்கிறான். அவருக்கு ஒரு எண்ணம், இது நம்ம மனைவி வானதி மாதிரி இல்லையே, வானதியை பற்றி எனக்கு தெரியாதா, ஏன்னா இது நாள் வரைக்கும் ஏகபத்தினி விரதனா ராமனை மாதிரி இருக்கணுன்றக்காக தான் அரசவையே திறந்தார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அரசனாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இளவரசராக இருக்காரு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு. தன்னோட ஒரே மனைவி வானதியை தவிர வேற யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சவருக்கு இப்படி ஒரு கனவு. அந்த பொண்ணை விட்டு அவரால் மனசை வெளியில கொண்டு வர முடியல. அந்த கனவை விட்டு அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாரு, அந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு கனவுலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது அந்த பொண்ணு. இப்படியே அந்த கனவு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணோட அங்காசைவுகளை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அந்த பொண்ணை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு பாக்குறாரு. திடீர்னு ஒரு குரல், அருள்மொழிவர்மர் எந்திரிங்க அப்படின்னு கத்துறான். என்னையா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஏதோ சத்தம் கேட்டுச்சு உங்களுக்கு, பாத்தீங்களா, நீங்க என்ன கனவுல இருக்கீங்களா, நீங்க இப்படி அலறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே, அது ஒன்றும் இல்லை நீ சொல்லு என்னன்னு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. உடனே வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா எதுவுமே கேட்கல. ஐயா ஏய்யா நீங்கள் வேற கொஞ்ச நேரம் படுங்க அப்படின்னோடனே அவனுக்கு தூக்கமும் வரல. அதுக்கப்புறம் பசிக்குதியா, தண்ணி தானே குடித்தோம், வாங்க ஏதாவது காட்டுக்குள்ளே போய் தேடுவோம் அப்படின்னோடனே 2 பேரும் தேடி எழுந்திரிச்சு காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகிறப்பையும் அவரோட எண்ணமெல்லாம் வந்து அந்த பொண்ணை சுற்றியே இருக்குது. அந்த பொண்ணு யாராக இருக்கும், ஒருவேளை அது பூ உலக கன்னியாக இருக்குமா, இல்லை தேவலோக கன்னியாக இருக்குமா, அப்படி இருந்தாலும் அது நம்ம கண்ணில் படுமா, இல்லை நமக்கு கிடைக்குமா, ஒரு கல்யாணமான பொண்ணாக இருக்குமா, எப்படிலாம் யோசிக்கிறாரு. அவர் 2க்கு 3 யோசிக்கிறாரு. ஆனால் ஒரு மனசில் அவருக்கு வந்து எண்ணம் என்னன்னா, அந்த பொண்ணை வந்து எப்படியாவது பார்க்கணும், அந்த பொண்ணை எப்படியாவது வந்து காதல் வலையில விழ வைக்கணுன்றதுக்கு அருள்மொழிவர்மரோட மனசு போயிருச்சு. அதனால அவர் எப்படி பார்த்தாலும் தனக்கு சாதகமான முடிவாகவே அவர் கனவுல இருக்க நிலைக்கு வந்து ஒரு நிலையை குறிச்சிக்கிறார். அதெல்லாம் இருக்காது, அந்த பொண்ணு கல்யாணம்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு 2 பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. போகிறப்போ ஃபுல்லாக வெள்ளி நிலவு வந்து நல்லா உச்சிக்கு வந்துருச்சு. அப்போனா நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஒரு 3 மணி இல்லைனா 2 மணி இருக்கும் நைட்டு. உள்ளே போகிறப்போ அருள்மொழிவர்மர் நல்லா உற்சாகமாக போகிறாரு. ஏன்னா அவருக்கு கனவுல வந்தது ஒரு பொண்ணு. அதனால் அவர் நல்லா ஜாலியாக காதல் மதப்பில் போயிட்டு இருக்காரு. ஆனால் வந்தியத்தேவனுக்கோ அதெல்லாம் இல்லை, சுற்றி எலும்பு கூட பார்த்த ஒரு நினைப்பு, அதே பதட்டத்தில் உள்ளே போயிட்டு இருக்கான். வந்தியத்தேவனுக்கு வந்து பிடிக்கல இவர் எதுவுமே பேசாமல் இப்படி நடக்கிறது. என்னையா எதுவுமே பேச மாட்டீங்க, எதையாச்சும் பேசுங்க அப்படின்னோடனே டக்குன்னு வந்தியத்தேவன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சொரசொரப்பான கை வந்து வந்தியத்தேவன் வாயை மூடினோடனே ஒரு திடுக்குன்னு பயம். ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து அவனை நல்லா இறுக்கி பிடிச்சி வாயை பொத்தினோடனே டக்குன்னு அவன் வாழை உருவ போலான்னு பார்க்க கையையும் பிடிச்சிட்டோன்னே டக்குன்னு திரும்பி பார்த்தா வந்தியத்தேவருக்கு பிடிச்ச மாதிரியே அருள்மொழிவர்மர் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவர் திமுறவும் இல்லை, எதுவும் பண்ணலை, அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே இன்னும் இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, அவருக்கே அந்த கதினா நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்கான் வந்தியத்தேவன். உடனே வந்து அவனுக்கு ஒரு எண்ணம் ஒன்று தோணுது.
இந்த மேல் நாட்டு சைடு மேற்கத்திய தீவுகள்லாம் இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷங்களை திம்பாங்களாமே. ஒருவேளை அப்படிப்பட்ட இனத்துல வந்து சிக்கிட்டோமோ, சூப்பர்ரா, எங்கேயும் எலும்பு கூடு, இங்கேயும் நம்மளை எலும்பு கூடு ஆக்கிடுவாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட அப்படியே பதட்டத்தோட நிற்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த மாதிரி மேற்கத்திய தீவுகள்னு எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ இருக்க வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே மேற்கத்திய தீவுகள்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த காலத்தில் இன்னுமே பழங்குடியினர் அப்படி இருக்காங்கன்றது, ட்ரைபல் இருக்காங்கன்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய அணுகுமுறைகள்லாம் ரொம்ப பெருசு. அவங்கள நம்ம மதிக்கணும். அவங்கள வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க நிறைய மீடியா, அதை தப்பு. ஸோ அவங்களுடைய வழிமுறைக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணுன்றது தான் இதோட சின்னதாக முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இதோட அடுத்தடுத்து சுவாரஸ்யமான எபிசோட்ஸ்லாம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பாய்.